ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் டு 3MG டேக். இது நான் உங்கள் பாலா. அண்ட் இன்னைக்கோட வீடியோ ஒரு எல்இடி பல்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வெல்கம் பேக். இதுதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற எம்ஐயோட மோஷன் ஆக்டிவேட்டட் எல்இடி பல்ப். ஸோ இது நைட் லைட்டுன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ வாட்டெவர், நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். ஸோ வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட சுற்றி பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் சம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அதெல்லாம் வேணும்னா காமிக்கிறேன், பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் எம்ஐ மோஷன் ஆக்டிவேட்டட் நைட் லைட் டூன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதை தவிர இதில் நமக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ஸோ வாங்க குயிக்காக ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு கவர் இருக்குது. ஸோ அதை எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை செக் பண்ணுவோம். எடுத்துட்டேன், பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு. எம்ஐயோட எல்இடி லைட் இருக்குது. பார்க்க ஒயிட்டாக இருக்குது, பட் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆல் பிளாஸ்டிக் பில்ட் தான், பட் பில்ட் சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி சூப்பர் தாங்க. அண்ட் நீங்களும் இதை வாங்கி பார்த்தா தான் தெரியும். அண்ட் பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. பேப்பர் ஒர்க்கில் பெருசாக எதுவும் இல்லை, எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக வேணும்னா படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் நான் பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ வாங்க அதில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட மாடல் நம்பர் அண்ட் இதோட லூமன்ஸ், அப்புறம் ரேட்டட் வோல்டேஜ், எவ்வளோ வாட்ஸ் அண்ட் டெம்பரேச்சர், இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ மறுபடியும் எல்இடி லைட்டுக்கே வருவோம். ஒரு ஒரு பாலர் பாதியாக கட் பண்ணி லைட் வச்சுருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டிசைன். எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் ஒரு 3M டேப் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் சவுத்தில் வேணும்னா கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது சவுத்தில் மவுண்ட் பண்ண போகிறதில்ல. நான் சும்மா டேபிள்லேயே வச்சு அழகாக இருக்குன்னு பார்க்குறேன். அண்ட் கீழே கொடுத்துருக்க அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா பக்கமுமே நகருது. ஆமாம், இது ஒரு மேக்னெட்டிக் டிட்டாச்சபிள் ஒரு மவுண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சவுத்தில் ஒட்டி வச்சிட்டா கூட நீங்கள் அந்த பல்பு ஆஃப் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஃப் பால் அது நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அண்ட் இதில் சொல்ல வந்துட்டேன், இது வந்துட்டு ஒரு செல் போட்டு எரிய வைக்கிற லைட்டு. ரீசார்ஜ் கூட பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா இது தான். வேணா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் செல் போடணுமே, அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக கழட்டிகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ செல்லு போடுறது எங்கடா இருக்குதுன்னு கேட்காதுங்க, வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இங்கே தான் செல்லு போடுறது இருக்குது. இதுக்கு 3 AA பேட்டரிஸ் வேணும். இதை சொன்னேன்ல, டிட்டாச்சபிள். ஸோ அதை தான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. உரமாக வச்சுட்டு இதை செக் பண்ணுவோம். இதில் 3 AA பேட்டரிஸை போடணும். ஓகேங்களா? சென்டராக ஏதோ இருக்குதுன்னு கேட்காதீங்க, அங்கே தான் மோஷன் சென்சார் இருக்குது. எதுக்கு கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்பீங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணால் 3 AAA பேட்டரிஸ்
அதை தான் எண்ணி காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் யாருக்கும் பெருசாக இல்லை. ஸோ பேட்டரியை போட்டு எப்படி எரியுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. மறக்காமல் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போடாமல் கரெக்டாக போடுங்க. அப்புறம் எரியலேன்ட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் திருப்பி ஐயோ மாற்றி போட்டோமே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு சொன்னேன். அண்ட் இதில் ஒரு ஸ்விட்ச் இருக்குதுங்க. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது, டிம் பிரைட் பண்ணுற ஸ்விட்ச். 2 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஒன்று வந்து டிம் பண்ணும், ஒன்று வந்து பிரைட் பண்ணும். ஆஃப் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்கலாம், பட் இது எல்லா டைமுமே எரியுது. என்ன சொல்கிறது, நைட் டைம் மட்டும் எரிஞ்சால் பரவாயில்லன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இது எல்லா டைமுமே தெரியுது. அது ஒன்று தான் இதில் சிக்கல். எதுக்கு இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நைட்டில் ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறப்போ லைட் எரிஞ்சிட்டுனா சூப்பராக இருந்திருக்கும். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இதில். அவ்வளோதான், நான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்கலாம், ப்ளஸ் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கலாம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பில்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. என்ன நான் வந்துட்டு இதை சவுத்துலலாம் அட்டாச் பண்ண போகிறது இல்லைங்க. நான் சும்மா டேபிள்லேயே வச்சுக்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது, எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு இதோட க்ளோனஸ் இருக்குது. அப் டு இதில் வந்துட்டு சில இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பாருங்களேன், ஏதோ மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். மேட் இன் சைனா ப்ராடக்ட் எல்லாம் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன பண்ணுறது, நான் மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அங்கே தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வேறு வழியே இல்லை. நம்ம ஊர்லேயும் எம்ஐக்கு பேர் போயிடுச்சே. ஸோ அதனால் இதை நம்ம வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கலான்னு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ மக்களே, என்னையோட வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக தேவை. இது ஒரு இந்த 3 செல் வந்துட்டு போட்டுட்டு எவ்வளோ நாள் எரியுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ மக்களே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய் பாய்.